பார்க்க போற திரைப்படம் வந்து மாறன் இயக்கத்துல ஜிவி பிரகாஷ்குமார், ஸ்ரீகாந்த், லிங்கா மற்றும் பல நடிப்பில் வெளிவந்திருக்கிற திரைப்படம் வந்து பிளாக்மெயில். இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படத்துல வந்து ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொருத்தரையும் பிளாக்மெயில் பண்றதா தான் இந்த படத்துடைய திரைக்கதை இருக்குது. சரி, இந்த படத்துடைய கதை என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு மருந்து சப்ளை பண்ற ஒரு ஹோல்சேல் கடையில வந்து சப்ளையரா வேலை செய்யறாரு. அவருடைய ஓனர் வந்து மருந்து சப்ளை அப்படின்ற பெயர்ல போதை மருந்து கடத்துறாரு. அப்படி ஒரு முறை கடத்த போகும்போது ஜிவி பிரகாஷ் கிட்ட இருந்து தவறுதலா அந்த போதை மருந்து வந்து வேற யார் மூலியமோ திருடப்படுது. அது திருடப்படுறது ஜிவி பிரகாஷ்கே தெரியாது. அது உள்ள என்ன போதை மருந்து இருக்குது, இல்ல மருந்து தான் இருக்குதான்றதெல்லாம் தெரியாது. ஏதோ ஓனர் கொடுக்குறாரு, எத்தனை டெலிவரி பண்ற பேர்ல பண்ணிட்டு இருக்காரு. இந்த சூழல ஜிவி பிரகாஷோடைய லவ்வரை வந்து அந்த ஓனர் கடத்தி வச்சுக்கிட்டு, எனக்கு ஒண்ணு அந்த போதை மருந்து மீட்டு கொடு, இல்லைன்னா அதற்கு உண்டான மதிப்பு 50 லட்ச ரூபாய், அதே அந்த பணத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஒரு பணத்துக்காக தேடும் போது ஒரு பக்கம் லிங்கா வந்து தன்னுடைய முன்னாள் காதலி பிந்து மாதையும் அவருடைய கணவர் வந்து பிசினஸ் மேன் வந்து ஸ்ரீகாந்த், இவங்க 2 பேரோட குழந்தையும் அவங்க கடத்தி, அதாவது முன்னாள் காதலியோட இந்த தனிமையில இருந்த அந்த வீடியோ போட்டோ காட்டி மிரட்டி எனக்கு வந்து காசு கொடுன்னு சொல்லிட்டு கேட்கறாரு, இல்ல குழந்தைய கடத்தி வச்சுன்னு கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிளான் பண்ணி குழந்தைய கடத்துறாரு. அப்படி குழந்தைய கடத்துறதுக்கு நம்ம ஜிவி பிரகாஷும் ரமேஷ் திலக்கும் போறாங்க. ஆனா அவங்களால அந்த குழந்தை கடத்தப்படல. ஆனா அந்த குழந்தை வேற யாரோ கடத்திடுறாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல இவங்க தான் கடத்தினாங்க, அவங்க தான் கடத்தினாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் ஸ்ரீகாந்தும் தேட அந்த குழந்தை இவங்க கிட்ட இருக்குதா, அவங்க கிட்ட இருக்குதா, யாருக்கிட்ட இருக்குதுன்னே தெரியாம இப்படியா போகுது இந்த படத்துடைய திரைக்கதை. ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா, பயங்கரமான ட்விஸ்டா போயின்னு இருக்குது. ஒரு ட்விஸ்ட் 2 ட்விஸ்ட் இல்ல. படம் அந்த குழந்தை கடத்த ஆரம்பிக்கிற சீன்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஏகப்பட்ட ட்விஸ்ட். இந்த படம் ஆரம்பிக்கும் போதே இந்த படத்துடைய கிரியேட்டிவ் ஹெட்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து சொன்னாரு, நீங்க விமர்சனம் பண்ணும்போது இந்த படத்தோட ட்விஸ்ட் வெளியில சொல்லிடாதீங்கன்னு. அவருக்கு சொல்றேன், ஐயா சாமி, இந்த படத்தோட ட்விஸ்ட் ஒரு ட்விஸ்டா இருந்தா சொல்லலாம், 1000 ட்விஸ்ட் வச்சிருக்கிறீங்க. இதுல எங்க கழுத்தெலும்போ முதுகெலும்போ தான் உட்காந்து பார்த்து ட்விஸ்ட் ஆயிடும். அதனால இந்த ட்விஸ்ட் எல்லாம் வெளியில சொல்ல முடியாது. கிளைமேக்ஸ்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா எல்லாரும் திரும்பிடுறாங்க. அதுதான் கிளைமேக்ஸ்ல இருக்கிற ஒரு பெரிய ட்விஸ்ட். இதுல லிங்காவுடைய கேரக்டர் வந்து வில்லன் சொல்லிட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. அவர் எதுக்கு வில்லன், எதுக்கு காமெடினா வில்லனா எதுவுமே தெரியல. ஆனா அந்த கேரக்டர் படத்தை முடிக்கணுன்றதுக்காக ஏதோ ஒரு ஆடு பலி கொடுக்கணும், அதுக்காக அந்த லிங்கான்ற கேரக்டரை சுட்டு பலி கொடுத்து படத்தை முடிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த படத்துல ஒரு டிஜிபி கேரக்டர் வருது. ஸ்ரீகாந்தோட குழந்தைய கடத்தினோடனே அன்அஃபிஷியலாக விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு தனியாக தேடின்னு இருந்தாரு. இவரெல்லாம் எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் போலீஸ் ஆனாருன்னு தெரியல. இவ்வளோ பெரிய பிசினஸ் மேனுடைய ஒரு குழந்தை கடத்தப்பட்டிருக்கு, அதுக்கு பின்னாடி பணம் பல கோடிகள் கை மாறுது. அது எப்படி அன்அஃபிஷியலாக விசாரிப்பார் அவரு? எல்லாம் பார்க்குறவங்களாம் முட்டா பாயிலுங்களா, இல்லை போலீஸ்காரங்களாம் முட்டா பாயிலுங்களா, என்னன்னே தெரியல. இந்த மாதிரியான ஒரு திரைக்கதை போலீஸ் அசிங்கப்படுத்துறதுனே எடுத்து வச்சிருக்கிறாங்க. அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஸ்ரீகாந்த் வந்து நம்ம இவருடைய ஜிவி பிரகாஷோட நம்பரை ட்ராக் பண்ண சொல்லி போலீஸ் கிட்ட சொல்ல, எவனா ஒரு அடியாளு கிட்ட சொல்றான். அவன் கார்ல உட்காந்து நம்பரை ட்ராக் பண்ணி பின்னாடி போறான்றான். என்ன திரைக்கதைனே தெரியல மிஸ்டர் திரு இயக்குனர் அவர்களே. இந்த மாதிரி ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட்டை வச்சு நம்மளுக்கு பெரிய ட்விஸ்டா இருக்குது, இதெல்லாம் ஒரு கதையான்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷ் தன்னுடைய இசைக்கு தேர்ந்தெடுக்கிற நல்ல திரைப்படங்களை போல் தான் நடிக்கிற படங்களுக்கு நல்ல திரைக்கதை இருக்கிற படங்களை தேர்ந்தெடுக்க கண்டிப்பா அவருடைய லைஃப் சினிமாவில் பெருசா ஜொலிக்கும். இது ஜிவி பிரகாஷும் சரி, விஜய் ஆண்டனியும் சரி, இசையில பயங்கரமா சொல்லிக்கிறார். இவங்களால பல ஹீரோக்கள் மாஸ் ஹீரோக்களா இருக்காங்க. ஆனா இவங்களுடைய படத்துக்கு இவங்களை மாஸ் ஹீரோவா ஆகணும்னாக்கா அது இவங்களாலே முடியல அப்படின்னு தான் சொல்லலாம். இனி வரும் கதையிலையாவது ஜிவி பிரகாஷ் வந்து தேர்ந்தெடுத்தா இன்னும் நல்ல திரைப்படங்களை கொடுக்கலாம் அப்படின்றதான் நம்முடைய கருத்து.